இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபிலிமோரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாட்டர் மார்க் பிரச்சனை வரும். அதாவது இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து அமௌண்ட் கட்டி பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுற வீடியோலையே ஃபிலிமோரா 9 இப்போ நான் 9 யூஸ் பண்ணுறதுனால 9 இந்த மாதிரி ஒரு வாட்டர் மார்க் வரும். இந்த வாட்டர் மார்க்கை எப்படி கிளியர் பண்ணி நம்ம வீடியோ அப்படியே இந்த மாதிரி வாட்டர் மார்க் இல்லாமல் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து லைசன்ஸ் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ரோமில் போய் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா என்ன வெர்ஷனோ அதுக்கான நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 9, ஸோ ஃபிலிமோரா 9 லைசன்ஸ் கோட் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இதை கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும் நிறைய லைசன்ஸ் இமெயிலு ரிஜிஸ்டர் கோட் இருக்கும். ஸோ இதில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெட்டை ஆஃப் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் கோட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் கோடில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் இமெயில் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இதில் ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் இல்லாமலேயே நமக்கு வந்து நம்ம எடிட் பண்ண வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா ஹேஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்துட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ இது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம ஃப்ரீ டைல் கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல வாட்டர் மார்க் வந்திருக்கும். ஸோ இப்போ எதுவுமே இல்லை. ஸோ இப்படியே தான் நம்ம வீடியோ நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்.